ഞങ്ങളുടെ ആശ ഒരു നോയാളിക്ക് മരുന്ന് വാക്കാൻ തുടങ്ങിയ അത് ഗുണമാക്കാതെ വിടത്തില്ല. നിങ്ങൾ ഭയപ്പെടണ്ട, ധൈര്യമായിട്ട് വയ്ക്കോ. இல்லை உட்காருமா. நீயே பாவம் வேதனையில் மனசுடைஞ்சிருக்க. கவலைப்படாதம்மா. ஆயுர்வேதிக் மருந்து அவருக்கு ஒத்துக்கலை. இனிமேல் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. பயமாக இருக்கு. அதான் மருந்தை நிறுத்திட்டியாகிலா? ஒன்றாகாது, தைரியமாக இருக்கு. அதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். கௌரி சொன்னப்பவே மருந்தை நிறுத்தியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? என்னமோ நல்லது நடக்கும்னு நினைச்சா வரதெல்லாம் வினையாவே வந்துகிட்டு இருக்கு. வாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஐயா, நீங்கள் கொடுத்த தைலத்தை தேய்ச்சதுலேருந்து அவருக்கு காலெல்லாம் சோர்ந்து போதா. ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அவர் உயிருக்கு நானே யமுனா வந்துடுவோன்னு பயமாக இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பழியை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால் தீர்க்க முடியாது. என் மருந்து இது வரைக்கும் தவறுனதே கிடையாது. நீ சொல்கிறது கேட்டால் எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் உடனே கௌரி சங்கரை பார்க்கணும். கௌரி, ஐயா, நீங்கள் கொடுத்த மருந்து என் வேதனையை ரொம்ப அதிகப்படுத்திடுச்சு. அனுபவம் நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது எனக்கு பெரிய அவமானம். நான் மருந்து தவறாக கொடுத்துருந்தேன்னா பகவதி அம்மா என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. அகிலா, நான் கொடுத்த தைலத்தை எடுத்துட்டு வா. ஐயா, வேணையா, அந்த தைலத்தை எனக்கு தேய்க்காதீங்க. இல்லை தம்பி, பயப்படாத. சொல்லுங்களா? ஐயா, என்னாச்சு? இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய பாபத்தை செஞ்சிருக்குது. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதில் நான் கொடுத்த மருந்து இல்லை, யாரோ மாற்றி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் கொடுமையான ரசாயனத்தை வேற கலந்துருக்கிறாங்க. நல்ல வேளை மருந்து நிறுத்துனீங்க, இல்லைன்னா இதில் இருக்கிற ரசாயனம் கௌரியை உருக்கி இருக்கும். ஐயோ அகிலா, நீ பயப்பட வேண்டாம். கௌரியோட நாடி நல்லா தான் இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் புதிய மருந்து தயார் பண்ணி அனுப்புகிறேன். ஐயா, என்னால் இதை நம்பவே முடியல. எனக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. யாரு தான் இந்த பாவத்தை செஞ்சாங்களோ. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, பகவதியோட தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அகிலா, நான் புதிய மருந்து அனுப்புகிற வரைக்கும் வேறு மருந்து ஒன்றும் வேண்டாம். சுடுதண்ணியில் ஒத்தனை கொடுத்தா போதும். நான் வரேம்மா. பிரபா, முதல்ல தலையை சுற்றி வெளியில் உண்டு எரிஞ்சிட்டு வாட. என்ன ஆண்டி, ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றுமில்லை மோலி, தன்வந்திரி கொடுத்த மருந்து மாறிப்போச்சு. அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கு. இதில் என்ன புதிர் இருக்கா ஆண்டி? தன்வந்திரி சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அவர் கொடுத்த மருந்தை பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் யாரும் மருந்தை மாற்றி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி யாரும் ஆள் இல்லை. இது வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு குண்டுமணி கூட காணாமல் போனதில்லை. வச்சது வச்ச இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது பூஜை ரூம்ல இருந்த மருந்தை யார் மாத்திருப்பாங்க? யாரோ மாத்திட்டாங்க, இப்போ தெரிஞ்சு போச்சு. அதை பற்றி வீணா ஏன் ஆண்டி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? விடுங்க ஆண்டி. யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னைக்கு மருந்து மாறின மாதிரி நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கு.
நான் அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்க முடியுமா? நான் இங்க வெறும் கெஸ்ட் தானே. என்ன மொழி அப்படி சொல்ற? நீ எனக்கு கெஸ்ட் இல்லை, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தான். எனக்கு அகிலா மேலதான் ஆண்டி சந்தேகம். அகிலா மேலையா? என்ன சொல்ற? மருந்த அகிலா தான் ஆண்டி மாத்தி வச்சிருக்கணும், வேற யார் மாத்ததுக்கு சான்ஸே இல்லை. அவ புருஷன் குணமாகணும்னு தானே ஆசைப்படுவா, கெடுக்கணும்னு நினைப்பாளா மொழி? அங்கதான் ஆண்டி நீங்க தப்பு பண்றீங்க. அகிலா ஒன்றும் பெரிய வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவ இல்லை, பார்க்கறதுக்கும் ஓஹோ ஆஹான்னு அழகாவும் இல்லை. அவளுக்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவளோட எண்ணம் என்ன தெரியுமா? எங்க கௌரி எனக்கு உடம்பு சீக்கிரமா குணம் ஆயிடுச்சுன்னா தன் மேல இருக்கிற ஆசை திசை மாறிமோன்னு பயந்துக்கிட்டு அகிலா தான் மருந்த மாத்தி வச்சிருக்கணும். மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டி டென்ஷன். பேசாம அகிலாவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிடுங்க, இல்லைன்னா அதை பத்தி மறந்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏண்டா கௌரி குணமாகணும் நாம் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மருந்து மாறி போனதுலேருந்து பாவம் அகிலாவும் மனசு உடைஞ்சு கிடக்கா. அவன் குணமாகக்கூடாதுன்னு யார் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியலையே. எனக்கு இன்னும் இந்த மோலி மேல் தான் சந்தேகமாக இருக்குப்பா. அந்த பொண்ணு பேச்சு பார்வை எதுவுமே சரியில்லை. கௌரி குணமாகக்கூடாதுன்னு அவள் தான் மருந்து மாற்றிருக்கணும். நானோ எதை வச்சு அவ பேர் அப்படி சந்தேகப்படுறேன்? என்ன மோட்டிவ்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியலப்பா. ஏன்னா என் மனசுக்கு என்னவோ அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு படுது. அப்படி மீன் ஏண்டா கௌரி முடையும் கிடக்கணும் அவையே நினைக்கணும், அதில் அவளுக்கு என்ன லாபம் இருக்குப்பா? அந்த பொண்ணு மனசில் ஏதோ இருக்கு, அது என்னன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். என்னங்க பிரபா ஒரு மாதிரியா இருக்கா? நான் எதிர்க்க வந்தது கூட கவனிக்காம போறான். கௌரி மருந்து மாறி போனதுலேருந்து அவன் ரொம்ப அப்செட் ஆயிருக்காம்மா. ஜானகி எனக்கும் குழப்பமாக தான் இருக்கு. எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை, எல்லாம் தெளிவாயிடுச்சு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அவளையே கூப்பிட்டு கேட்குறேன். ஜானகி நீ யாரை சொல்கிற? வேற யாரை சொல்ல போற? உங்க மருமக அகிலாவை தான். என்ன பேசுகிற ஜானகி? அகிலாவில் சந்தேகப்பட எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? சந்தேகப்படாம என்னங்க, உண்மையிலேயே அவ தான் மருந்தை மாற்றிருக்கணும். ஏன்னா கௌரி சங்கருக்கு குணமாயிடுச்சுன்னா இந்த வீட்டில் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போயிடும்னு பயந்து அவள் மருந்தை மாற்றிட்டான். நான் வேணா உங்கள் எதிர்க்கவே அவளை கூப்பிட்டு கேட்குறேன், உண்மையெல்லாம் வெளிவருது பாருங்க. போரும் ஜானகி நிறுத்து. எப்போ பார்த்தாலும் அகிலா பேர்லேயே பழி போட்டு அவள் பேர்ல குத்தம் சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. தம் வாழ்க்கைய சுகம் அத்தனையும் தியாகம் பண்ணி கௌரிக்கு அவள் கழுத்தை நீட்டி இருக்கா. அவன் சீக்கிரமாக எழுந்து நடமாடணும் பாவன், ராத்திரி பகல் அவள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. என்ன ஜானகி உனக்கு மனசாட்சியே இல்லையா? எப்படி அவ பேர்லயே பழி போட்டுக்கிட்டு இருக்க? மருந்தை யார் மாற்றி வச்சாங்கன்னு நானே கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இனிமே இது விஷயமா அவளை சம்மந்தப்படுத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இவர் கோவிக்கிறத பார்த்தா என்னமோ என் பையன் பேர்ல எனக்கு அக்கறையே இல்லாத மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க மாமா. இல்லைம்மா, நம்ம வீட்டில் மருந்து மாறி இருக்குன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீட்டில் எனக்கு துரோகம் பண்ணுறவங்க இருக்காங்களா? என்னால் நம்ப முடியலையம்மா. என்ன மொழி, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை ஆண்டி, ஊரில் அப்பாவும் அம்மாவும் நினச்சிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்குதான் சாப்பிடும்போது அதிகமாக பேசக்கூடாதுங்கிறது. எங்கம்மா, அப்பா எப்போவுமே பிஸி. சாப்பிடும்போது தான் அப்பா கிட்ட பேசவே முடியுது. அதுவும் இல்லாமல் கௌரியோட மருந்து வேறு மாறி இருக்கு. கொஞ்ச நாள் கன்யூஸாக நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்தா கௌரி வாழ்நாள் ஃபுல்லாக எழுந்திரிச்சு நடந்திருக்க முடியாது போல இருக்க. இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருக்கு. அப்பா இது யார் பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அகிலா, அந்த மருந்து நீ தானே வாங்கின? எங்கே எடுத்து போய் வச்ச? பூஜை ரூமில் தான் வச்சேன். மருந்தை வாங்கினதும் நீ தான், பூஜை அறையில் வச்சதும் நீ தான், அந்த மருந்தை கௌரிக்கு அப்ளை பண்ணினதும் நீ தான். அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம மருந்து எப்படி மாறி இருக்கும்? ஏய், உன் வேலையை பார்த்துக்கோ, அனாவசியமாக பேசுகிறாள் வச்சுக்காத. இப்போ என்ன சொன்ன? பிரபா சும்மா இரு. மொழி அவன் ஒரு வெகுளி விளையாட்டு பிள்ளை, சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான். யாரையாவது நம்பினான்னா முழுசாக நம்பிடுவான். அகிலா, உனக்கு யார் வேலை சந்தேகம் இருக்கா? உன் மனசில் என்ன தோணுதோ தைரியமாக சொல்லுமா. எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை மாமா. இல்லைம்மா, இதில் ஏதோ நடந்திருக்கு. மருந்து எப்படி தன்னால் மாறும்?
இது யார் பண்ணாங்க, என்ன காரணத்துக்கு பண்ணாங்கன்னு தெரியலையே. என்னமோ என் தலையெழுத்து, என் விதியை நினச்சி நந்துக்கிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல. சாப்பிடுங்க. டீச்சர், டீச்சர். வாமா தமிழரசி, என்ன திடீர்னு விசிட்? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வாமா உட்கார். அப்புறம் என்ன விஷயம், என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேண்டாம் டீச்சர். ஏம்மா ரொம்ப டல்லா இருக்க, பழைய உற்சாகமே இல்லையே, எனி ப்ராப்ளம்? நாம் நினைக்கிறதெல்லாம் எங்கே டீச்சர் நடக்குது? சில நேரங்களில் வாழ்க்கையை நினைச்சாலே வெறுப்பாக இருக்கு. என்ன நீ இந்த வயசுல பெரிய வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்க? வாழ்க்கையில சில நேரங்களில் சலிப்பு ஏற்படுறது இயற்கைதான். அந்த மாதிரி நேரத்துல கடவுளை நினச்சிக்கணும், நம்பிக்கை எழுந்துடக்கூடாது. உன்ன மாதிரி சின்ன வயசுலேயே பெரிய கஷ்டங்களை சந்திக்கிறவங்க கண்டிப்பா பின்னாடி பெரிய ஆளா வருவாங்க. எப்படியோ உங்கள் வாக்கு பலிச்சு என்னுடைய நோக்கம் நிறைவேறிச்சுன்னா அதுவே எனக்கு போதும். ஆமா தமிழரசி, நான் அன்னைக்கே கேட்கணும்னு இருந்தேன். நீ ஹாஸ்டலை விட்டு ஓடி போனதுக்கப்புறம் எங்கே போன? இத்தனை நாள் எங்கே இருந்த? ஹாஸ்டல்லேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடினேன். அன்றைக்கி பூரா அழுதுகிட்டே இருந்ததுனால ஒரே அசதியாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு ட்ரெயினில் ஏறி நல்லா படுத்து தூங்கிட்டேன். கண்ணை வீழ்ச்சி பார்க்கும்போது ட்ரெயின் டெல்லி நோக்கி போய்கிட்டு இருந்தது. எனக்கு பாஷையும் தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த டெல்லி போலீஸ் கமிஷனர் வர்கீஸும் அவங்க மனைவியும் என்னை கூடியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால என்னையே அவங்க குழந்தையா நினச்சி ரொம்ப பாசமாக அன்பாக வளர்த்தாங்க. அன்னிலேருந்து அவங்களையே நான் என்னுடைய அம்மா அப்பாவை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களே, அவங்கள அதுக்கப்புறம் நீ போய் பார்த்தியாம்மா? நான் டெல்லிக்கு போனதும் கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா கேன்சரில் இறந்து போயிட்டதா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க பதில் எழுதி நான் எழுதின லெட்டரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சாரிம்மா, சின்ன வயசுலேயே நீ ரொம்ப கஷ்டங்களை பார்த்துட்ட. என்ன டீச்சர் பண்ணுறது? ரப்பர் மரமாக பிறந்துட்டா ரணங்களை தாங்கித்தானே ஆகணும். நீ உன்னை வளர்த்து உங்கள் அப்பா அம்மா கிட்டேயே போயிருக்கலாமே. இல்லை டீச்சர், அவங்க 2 பேரும் இப்போ கேரளாவில் இருக்காங்க. எனக்கும் சில கடமைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சேன்னா தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ரெஸ்ட் பண்ணிக்கணும். ஹலோ டாடி, நான் மொழி பேசுறேன். மொழி, நீ எப்படி இருக்க? ஏன் ஒரு வாரமா போனே பண்ணல? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் டாடி. போன வாரம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஒரு சின்ன எக்ஸாம் இருந்தது, அதனால தான் உங்களோட பேச முடியல. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? அவன் நல்லா இருக்கா. அடிக்கடி உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறான். ஒரு வாரமா நீ போனே பண்ணலையே, அதனால சரியா சாப்பிட கூட இல்லை. ஆமா, என்ன அங்க ஒரே சத்தம்? கெஸ்ட் யாராவது வந்திருக்கா? இல்ல டாடி, நான் எஸ்டிடி பூத்ல இருந்து பேசுறேன். ஏன் வீட்டுல தான் 3 லைன் இருக்கு, அங்க இருந்து பேச வேண்டியதானே? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வந்திருக்கேன் டாடி, அதனால தான் வெளியில இருந்து பேசுறேன். சிவசங்கர குடும்பத்துல உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கறாங்களா? உனக்கு அங்க எந்த குறையும் இல்லையே? நான் இங்க நல்லா இருக்கேன் டாடி. மோளே, ஒரு நிமிஷம், உங்க அம்மா வருது, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசு. மோளி கண்ணு, ஏன் ஒரு வாரமா போனே பண்ணல? 3 நாளைக்கு ஒரு தடையாவது பேசக்கூடாதா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு நாங்கள் துடிச்சு போயிட்டேன். ஐயோ, எனக்கு ஒன்றும் ஆகாது மம்மி. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி மம்மி. கிறிஸ்மஸ்க்கு உன்னை கூப்பிடுறதுக்கு நாங்கள் அங்கே வரும். ஒரு வாரமா எக்க கூட இருந்துட்டு போகணும். நீ இல்லாமல் வீடு என்னமோ மாதிரி இருக்கு. சரி மம்மி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். பாய். இப்போ உனக்கு திருப்தி தானே? இனியாவது ஒழுங்கா சாப்பிட்டு நிம்மதியா இரு. அம்மா தாயி, உன்னை தான் நான் முழுமையாக நம்பிட்டு இருக்கேன்.
என் புருஷனை எப்படியாவது குணப்படுத்தி நடமாட வச்சிடு. என்னை கை விட்டுறாத. அகிலா எங்க ஜானகி? பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. தன்வந்திரி வைத்தியம் ஆரம்பிச்சதுலேருந்து தம் புருஷன் குணமாயிடுவாங்கிற நம்பிக்கையும் சந்தோஷமும் இருந்தது. மருந்தை யாரோ மாற்றி வச்சு அவள் தலையில் இடி விடுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆண்டவங்கிட்ட அழகை தவிர்த்து அவளால் நீ என்ன பண்ண முடியும்? பாவம். அவள் தினம்தான் சாமி கும்பிடுறா. ஆனால் என்ன வேண்டிக்கிறான்னு யாருக்கு என்ன தெரியும்? சார், அகிலா யார் மேடம்? நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்குங்க. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. எங்கே போகணும்? 3வது. தேங்க்ஸ். அகிலா தன்வந்திரி அனுப்பிச்சிருக்காருமா. இப்போதான் மாமா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். உன் வேண்டுதல் வீண் போகாதுமா. இந்த மருந்துக்காக தான் ஒரு வாரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் போய் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு. நீ தேய்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு ஒத்து வரலைன்னா விட்டுரு. குணமாகலைன்னாலும் பரவாயில்ல, அவன் நிம்மதியாக இருக்கணும். என்ன ஜானகி, ஆரம்பத்திலே இப்படி அபசகுரமாக பேசுறிய? அகிலா நீ போம்மா. நானும் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன். என்னங்க, வாரியர் தையல் அனுப்பியிருக்காருங்க. வேண்டாம் அகிலா, ப்ளீஸ் அதை எடுத்துட்டு போயிடு. அதான் எனக்கு ஒத்துக்கல சொன்னேன்ல. ஐயோ, இது அந்த தைலம் இல்லை, இப்போ புதுசாக கொரியரில் வந்துச்சு. ஐயோ, அதை எடுத்துட்டு போயிடு ப்ளீஸ். அந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்கல. இது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கூட ஏதோ மூலிகை தைலம்னா சேர்த்துருக்கான். நீங்கள் வேணா பாருங்களேன். ஐயோ சே, வேணாம், எடுத்துட்டு போயிடு ப்ளீஸ். எனக்காக இந்த ஒரே ஒரு தடவை. இந்த என்ன பாவம் பண்ண அகிலா? சின்ன வயசுல இருந்து ஒரு சாதாரண ஜுரத்துக்கு கூட இந்த டாக்டர் கிட்ட போனது கிடையாது தெரியுமா? இப்போ என்னடா நான் கண்ட மருந்தெல்லாம் தேய்ச்சி. இங்கே பாருங்க, சகிப்புத்தன்மையோட இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேண்டாம்னா எப்படி இருந்துட முடியுமா? இந்த ஒரே வாட்டி இதை ட்ரை பண்ணுங்க. குணமாகலன்னு வச்சுங்க, இனிமேல் நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். அட, நல்ல வாசனையா இருக்கு, பாக்குறீங்களா? இது ரொம்ப நல்ல மருந்தாங்க. 10 நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு சொல்றாரு. 10 நாளா? ஏதோ நீ கேட்ட, நீ இன்னைக்கு ஒரு நாள் நான் ஒத்துக்கிட்டேன். சாரி, எனக்கு வேணா எடுத்துட்டு போடு. இல்ல இல்ல இல்ல, ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுவான். அப்புறம் சரியில்லைன்னா தலை சுத்தி தூக்கி போட்டுடலாங்க. என்ன? இதை பீரோல வச்சு பூட்டிட்டு வந்துடுறேன். பீரோல எதுக்கு வச்சு பூட்டுற? பாதுகாப்பா இருக்கதா. பாதுகாப்பா இருக்கவா? இதை எந்த திருடன் திருடிட்டு போறான்? மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்